சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மீனா ஃப்ரூட்ட வச்சு பொக்கே பண்ணாங்க இல்லையா? அத எடுத்து ஸ்ருதி உடனே போஸ்ட் பண்ணிட்டாங்க இன்டர்நெட்ல. அத பார்த்துட்டு உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு அதே மாதிரி பொக்கே வேணும்" அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லயே காசெல்லாம் போட்டு உடனே ஆர்டர்லாம் வருது. பத்தாததுக்கு நம்ம ஸ்ருதியும், ரவியும் "எங்களுக்கும் ஒரு பொக்கே வேணும்" அப்படின்னு காசு குடுத்து நம்ம மீனாவ செய்ய சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம மீனாவோட பிசினஸும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் என்னடான்னா, அந்த பொக்கேவ நல்லா புடிச்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டாங்க இல்லையா? கொண்டு போய் குடுக்குறப்ப அத வாங்கி பார்த்துட்டு, "நான் ஆன்லைன்ல பார்த்தத விட நேர்ல ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு இன்னும் 4 வேணும். ஆனா அது இப்ப இல்ல. 1 வாரத்துல வந்து என் ஃப்ரெண்டோட ரிட்டயர்மென்ட் இருக்கு. அதுக்கு வேணும். நான் சொல்றேன்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனா சந்தோஷமா வரும்பொழுது, ஆப்போசிட்ல நம்ம சீதாவும், அருணும் வராங்க. அருண் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவ உயர்த்தியும், முத்துவ தாழ்த்தியும் பேச ஆரம்பிக்கிறாப்ல. இது மீனாவுக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. அவரு காரு தானே ஓட்டுறாரு. அதுல என்ன டெவலப் பண்ண முடியும்? பாருங்க, நீங்க சீக்கிரமாவே பெரிய பிசினஸ் மேனா வந்துட்டீங்க. அப்படின்னு மீனாவ உயர்த்தி, முத்துவ கிண்டல் பண்ணியும் பேச, மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, அவரு ஆரம்பத்துல டிராவல்ஸ்ல காரு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப சொந்தமாவே 2 கார் வச்சிருக்கிறாரு. அப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க. இந்த அருண் இன்னும் திருந்தல அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் பணம் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? அத சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம முத்து உண்டியல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுல வர்ற பணத்தெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இப்பவே ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ரோகிணி இதையும் ஆட்டைய போடப் போகுது. கூடிய சீக்கிரத்துல அது நடக்கும். வேணுனா நீங்களே பாருங்களேன். இந்த பக்கம் நம்ம விஜயா வீட்டுக்குள்ள வந்த உடனே வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி நாளைக்கு விஜயா ஆண்டி வீட்ல ஒரு ரத்த தான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரத்தம் குடுக்கணும். ஏன்னா, அதுல நெறைய பேர் வந்து ரத்தம் குடுப்பாங்க. என் வீட்டு ஆளுங்களே ரத்தம் குடுக்கலன்னா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எதுக்காக இப்ப விஜயா ஆண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியவே இல்ல. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த தான முகாமுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம விஜயாவோட வீட்லருந்து எல்லாமே போயிருக்கிறாங்க. அங்க போய் விஜயா குடுக்குற அலப்பற தான் பயங்கரமா இருக்கு. ஸோ, இப்ப YouTubeல ஒரு பெரிய YouTubeல இருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஆளெல்லாம் செட் பண்ணி வர வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயா ரத்த தானத்துல அவங்க ரத்தம் குடுத்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. போய் குடுத்த உடனே போய் ரூம்ல அப்பாடான்னு படுத்தர்றாங்க. உடனே மீடியா வர்றத பார்த்துட்டு டக்குனு எந்திரிச்சு பேட்டி குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சின்ன பிள்ளையில இருந்தே அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் அப்பா தான் சொல்லிக் குடுத்தாரு. அதிலிருந்து நான் மத்தவங்களுக்காக உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு பொய் மூட்டைகள அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் முத்துல இருந்து, மீனாவுல இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணாமலையே பயங்கர ஷாக் ஆகுறாரு. கடைசியா ஒரு விஷயத்த போட்டாங்க பாரு ஒரு பிட்ட. நான் இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தானம் தர்மம் பண்றேன்னா, அதுக்கு காரணமே என் வீட்டுக்காரரு தான் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம அண்ணாமலை அப்படியே மயங்கி முத்து மேலேயே விழுவுறாப்ல. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.